வணக்கம். இது வேகும் நிகழ்ச்சி. அனுபவுக்கு ஜெய்சங்கர் மூலமாக மோடி அனுப்பியிருக்கக்கூடிய அந்த செய்தி. இந்திய வெளிவிவகார அமைச்சரை சந்தித்த எதிர்கட்சி தலைவர் ஜெய்சங்கருடனான சந்திப்பில் தமிழ் தலைமைகளின் இரட்டை நிலைப்பாடு. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு அனுப்பிய அவசர கடிதம். சஜித் பெயரில் போலி அறிக்கை, சிஐடிக்கு கிடைக்கப்பெற்ற அந்த முறைப்பாடு, இவைகள் தொடர்பில் ஆராய்கிறது இன்றைய வியூகம் நிகழ்ச்சி. இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு மற்றும் நல்லெண்ண செய்தியை எடுத்துச் சென்றிருக்கிறார். சூறாவளி தாக்கிய உடனேயே அவசர நிவாரணத்தை வழங்கிய ஆபரேஷன் ஷாகர் பந்துவின் கீழ் இந்தியாவின் முதல் பதிலளிப்பார் என்று பங்கை அடிப்படையாக கொண்டு சூறாவளி தாக்கிய உடனேயே அவசர நிவாரணத்தை வழங்கி இந்தியாவின் முதல் பதிலளிப்பாளர் பங்கை அடிப்படையாக கொண்டு இந்த உதவி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். இதன்படி இந்தியாவின் விரிவான தொகுப்பு 5 முக்கியமான பகுதிகளில் கவனம் செலுத்தும் எனவும் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். சாலை, தொடருந்து மற்றும் பாலம் இணைப்புகளின் மறுவாழ்வு மற்றும் மறுசீரமைப்பு முழுமையாக அளிக்கப்பட்டு மற்றும் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளில் கட்டுமானம், சூறாவளியால் சேதமடைந்து சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளுக்கான ஆதரவு, குறுகிய மற்றும் நடுத்தர கால பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான விவசாய உதவி மேம்படுத்தப்பட்டு பேரிடர் மீட்பு மற்றும் தயார் நிலையும் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்காக இருக்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசை இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். குறித்த கலந்துரையாடலானது நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது பேரிடர் நிவாரணம், வெளிப்படைத்தன்மை மற்றும் நீண்டகால பேரிடர் மேலாண்மை ஒத்துழைப்பு குறித்தும் டிட்வா புயலை தொடர்ந்து இந்திய அரசாங்கம் அளித்த உதவிக்கு, குறிப்பாக ஆபரேஷன் ஷாகர் பந்துவின் கீழ் வழங்கப்பட்ட நிவாரணத்திற்கும் சஜித் பிரேமதாச நன்றி தெரிவித்திருந்தார். 2024ஆம் ஆண்டு சுனாமியின் போது இலங்கையின் அனுபவத்தை குறிப்பிட்ட எதிர்கட்சி தலைவர், நாடு ஒரு வலுவான பேரிடர் மேலாண்மை கட்டமைப்பை நிறுவுவதற்கு போதுமான பாடங்களை கற்றுக்கொண்டு தவறிவிட்டது என்றும் இது டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட இழப்புகளின் அளவிற்கு பங்களித்தது என்றும் அவர் கூறியிருக்கிறார். எதிர்கால அபாயங்களை குறைப்பதற்கு அர்ப்பணிப்புள்ள பேரிடர் மேலாண்மை அமைச்சகம் மற்றும் விரிவான தேசிய உத்தியின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அத்துடன் எதிர்கால அவசர நிலைகளில் உயிரிழப்பை குறைக்க இதே போன்ற பேரிடர் தயார் நிலை மாதிரிகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் இலங்கை பயனடையக்கூடும் என்றும் ஜெய்சங்கர் ஒரு செய்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதற்காக இருக்க இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தமிழரசியல் தலைமைகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்றும் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. குறித்த சந்திப்பானது நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்றிருக்கிறது. குறித்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவர் CVK சிவஞானம், பொதுச் செயலாளர் MA சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிவஞானம், ஸ்ரீதரன் மற்றும் ரசானகியன் ஆகியோரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தார்கள். அத்துடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் ஸ்ரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோரும் இந்த சந்திப்பிலேயே கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் குறித்த சந்திப்பு தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சனை குறித்து மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து மீண்டும் தமக்கு இடையில் ஒற்றுமை இல்லை என்பதை அரசியல் தலைமைகள் மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது இந்த மாகாண சபை தேர்தல் குறித்து மற்றும் 13வது திருத்த சட்டத்தில் இல்லாமல் சென்ற அதிகாரங்கள் முழுமைப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது குறித்தும் தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரால் கருத்தொன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் வேறுபட்ட நிலைப்பாடும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஜெய்சங்கரிடம் ஒற்றையாட்சி குறித்து நான் மட்டுமே வலியுறுத்தியிருந்தேன். இருப்பினும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர்களும் மாகாண சபை தேர்தல் குறித்து மாகாண சபை முறைமையில் 13ஆம் திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் திரும்ப திரும்ப கேட்டனரே தவிர ஒற்றை ஆட்சி நிராகரிப்பு குறித்து மற்றும்
சமஷ்டி ஆட்சி முறைமை குறித்தும் வலியுறுத்தவில்லை என்றும் அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். எழுத்து மூலமாக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிடம் ஆவணம் ஒன்றை தமிழரசு கட்சியினர் வழங்கியிருந்தார்கள். அதில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது குறித்து இப்போது வரை தெரிய வரவில்லை. இருப்பினும் சந்திப்பில் பேசப்பட்ட விதம் தமிழ் தேசியத்தில் சமஷ்டி குறித்து நிற்கும் எங்களை தனிமைப்படுத்துவதாகவே காணப்பட்டது என்றும் அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இவ்வாறு இவர்கள் மாறி மாறி கருத்துக்களை ஒருமித்த நிலைப்பாடு இல்லாமல் தெரிவித்திருப்பது இந்தியாவிடம் தமிழ் மக்கள் விவகாரத்தில் அரசியல் தலைமைகளுக்கு ஒரு தெளிவின்மை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக ஒரு புலப்பட்ட கருத்தை வெளிப்படுத்தி நிற்கிறது. இது இவ்வாறாக இருக்க இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. அரசியல் அமைப்பின்படி நிரந்தர கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்திலே கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுநிதி நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மையை பாதுகாப்பதற்கும் சர்வதேச நடவடிக்கைகளை, அதாவது இந்த சர்வதேச நம்பிக்கைகள் நடவடிக்கைகளை உறுதி செய்வதற்கும் கணக்காய்வாளர் நாயகம் மிக அவசியம் என்று அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பேரிடர் காரணமாக நாடு அதிக அளவு உதவிகளை பெற்றுக் கொள்ளும் நேரத்தில் நிதி வெளிப்படைத்தன்மை மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சங்கம் குற்றம் சாட்டியிருக்கிறது. முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஓய்வு பெற்றதிலிருந்து நிரந்தரமாக ஒருவர் நியமிக்கப்படவில்லை என்பதனையும் சங்கம் வலியுறுத்தியிருக்கிறது. மேலும் அனைத்து அரசு நிறுவனங்களின் பொறுப்புணர்வை உறுதி செய்வதில் கணக்காய்வாளர் நாயகம் பதவி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் ஜனாதிபதியால் முன்மொழியப்பட்ட பெயர்கள் அரசியலமைப்பு சபையில் பெரும்பான்மை பெறவில்லை என்றும் அதனால் அரசியல் சார்பற்ற துறையில் நிபுணத்துவம் மற்றும் சுதந்திரமாக இயங்கக்கூடிய சபையில் பொது ஒருமித்த கருத்தை வெல்லக்கூடிய ஒருவரை நியமிக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இவையாகவே இவ்வாறாக இருக்க எதிர்க்கட்சி தலைவரின் அதிகாரப்பூர்வ கடிதத்தில் தலைப்பு மற்றும் கையொப்பத்தை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் தவறான அறிக்கைகளை பரப்புவது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறித்த முறைப்பாடானது எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தினால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களில் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ கடித தலைப்பை கொண்ட 2 போலி அறிக்கைகள் பல்வேறு வலைதளங்கள் மற்றும் சமூக ஊடக தளங்களில் மிக வேகமாக பரவி வருவதாக அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகமோ அல்லது ஜர்மகஸ் பெர்னாண்டோ மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ அலுவலகமோ இது போன்ற எந்த விதமான அறிக்கைகளையும் வெளியிடவில்லை என்றும் இதன் போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கைகள் அந்த அலுவலகங்களில் பணிபுரியும் எந்த அதிகாரியாலும் வெளியிடப்படவில்லை என்றும் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகள்தான் இன்று நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற விடயங்கள். இத்துடன் இன்றைய வியூகம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மீண்டும் நாளைய தினம் மற்றும் ஒரு வியூகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.